ஹாய், வெல்கம் டு அடடடடா அசத்தல் சமையல். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்காக ஒரு ஹெர்பல் டீ பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நாங்கள் இருக்க ஏரியாவில் வந்து கொரோனா வைரஸ்னால் எப்படி அந்த பாதிப்பு வந்து எப்படி இருக்குது, என்னெல்லாம் வந்து அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்காக ஒரு ஹெர்பல் டீ பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நான் வந்து இங்கே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து இந்த மாதிரி துருகி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன துண்டு எலுமிச்சப்பழம், அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் தண்ணி. இப்போ இந்த ஹெர்பல் டீ வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் 2 கப் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இந்த தண்ணி வந்து ஒரு நிமிஷம் கொஞ்சம் சூடாகட்டும். தண்ணி வந்து கொஞ்சம் சூடாயிருச்சு. இதில் வந்து நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனை விட கொஞ்சம் இவ்வளோண்டு மஞ்சத்தூள் வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம துருகி வச்சுருக்க இந்த இஞ்சியையும் வந்து இதில் சேர்த்துடலாம். இஞ்சியை வந்து நீங்கள் விழுதாக வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணும். இந்த ஹெர்பல் டீ வந்து ரொம்ப நல்லது. இது வந்து நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நல்லா பலப்படுத்தும். இது வந்து நம்மளுக்கு கோல்டு, இந்த மாதிரி சளி தொந்தரவு கூட வராமல் நல்லா வந்து இது பாதுகாத்துக்கும். இந்த டைமில் இப்போ இந்த கொரோனா வைரஸ் வந்திருக்குல்ல, இந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஹெர்பல் டீ அப்புறம் கஷாயம்லாம் வந்து நம்ம டெய்லி காலையில் குடிக்கிறது வந்து நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எல்லோரும் வந்து ஏதாவது ஒரு கஷாயத்தை வந்து கண்டிப்பாக டெய்லி குடிங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து சேஃப்டியாக இருக்கிறது நம்மளுக்கு தான் நல்லது. ஸோ நீங்கள் வந்து வெளியெல்லாம் போகாதீங்க. சப்போஸ் அப்படி போய் தான் தீரணுன்ற நிலைமை இருந்துச்சுன்னா போயிட்டு வந்ததும் வந்து கையெல்லாம் நல்லா கழுவிடுங்க. அப்புறம் மாஸ்க் போட்டுக்கோங்க. ஸோ நம்மளையும் நம்மளோட சுற்றி இருக்கவங்களையும் வந்து நம்ம தான் வந்து பாதுகாத்துக்கணும். ஸோ எல்லோரும் வந்து இந்த நிலைமையிலேருந்து உலகம் வந்து சீக்கிரமாக பழைய நிலைமைக்கு திரும்பி போகணும் அப்படின்றதுக்காக வந்து எல்லோரும் கடவுளை வந்து வேண்டிக்கலாம். இப்போ இது வந்து கொதிக்கட்டும். நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் டெய்லியும் இதை காலையில் வெறும் வயிற்றில் வந்து குடிப்போம். இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை பூஸ்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் இதை குடிச்சிட்டு வரோம். இது நல்ல ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். நம்ம வந்து காலையில் சுடு தண்ணி குடித்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த கஷாயத்தை வந்து நம்ம கொஞ்சம் வெதுப்பாக குடித்தோன்னா அதுவும் ரொம்ப நல்லது நமக்கு. இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணும். அந்த இஞ்சியோட அந்த சாறு வந்து நல்லா அந்த காரம் எல்லாமே வந்து தண்ணியில் நல்லா அது இறங்கணும். அது வரைக்கும் அது நல்லா கொதிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. இங்கே நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்கோம். ஏதாவது மளிகை சாமான் அதெல்லாம் வாங்கணுன்னா மட்டும் போவோம். அதுவும் வந்து ஒரு 3-4 வாரத்துக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்துடுவோம். இங்கே வந்து வெறும் இந்த ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் ஃபார்மசி, இந்த மளிகை சாமான் வாங்குகிற கடை, அதுக்கப்புறம் வந்து ரெஸ்டாரண்ட்டு திறந்துருக்காங்க. ஆனால் நம்ம உட்காந்து சாப்பிட முடியாது. பார்சல் வாங்கிட்டு போய் சாப்பிட்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ஸ்க்குலாமும் நீங்கள் போனீங்கன்னா நம்ம பாடி டெம்பரேச்சர்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. கண்டிப்பாக போகணுமான்னு பார்ப்பாங்க. நிறைய விசிட்டர்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணுறது கிடையாது. இப்போது குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா செக்கப்லாம் வந்து வீடியோ கால்லையே வச்சிடுறாங்க. வேக்சினேஷன் போடணுன்னா மட்டும்தான் வந்து நேரில் வர சொல்கிறாங்க. அதுவும் அந்த கிளினிக்கில் வந்து ரொம்ப ப்ரொடெக்டடாக இருக்குது. நாங்கள் போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா டோரில் வந்து ஒரு போஸ்டர் மாதிரி ஒட்டியிருக்காங்க. நீங்கள் வந்து ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் இருந்துச்சுன்னா டோரை நாக் பண்ணுங்கள், எங்கள் நர்ஸ் வந்து திறப்பாங்க அந்த மாதிரி. ஸோ நாங்கள் நாக் பண்ணோடனே ஒரு நர்ஸ் வந்து திறந்து உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. அந்த மாதிரி ரொம்ப செக்யூர்டாக தான் வச்சுருக்காங்க எல்லா இடத்துலையும். இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்க, லிஃப்ட் ஏதாவது ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா நீங்கள் வந்து தயவு செஞ்சு உங்களோட விரல்களை வச்சு அந்த பட்டனை அழுத்தாதீங்க. உங்களோட கை முட்டி அந்த மாதிரி வச்சு அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கதவெல்லாம் வந்து கையை வச்சு திறக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு முதுகை வச்சு இப்படி புஷ் பண்ணி திறக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணிக்கோங்க.
கண்டிப்பாக வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா வந்து கை காலெல்லாம் கழுவிடுங்க. பெஸ்ட்டு நீங்கள் வந்து குளிச்சிருங்க. குளிச்சுட்டு நீங்கள் போட்டுட்டு போன ட்ரெஸ்ஸை வந்து நல்லா துவைச்சிருங்க. அவ்வளோதான். நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டா தான் உண்டு. இப்போ இது லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நல்லா கொதித்து வரணும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இஞ்சி வாசனை வரும் உங்களுக்கு. அதுவே வந்து நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்க மாதிரி இருக்கும். நமக்கு ஒரு ஆவி பிடிக்கும்போது எப்படி ஒரு நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் ஆகும். நல்ல இஞ்சி வாசனை வரும். இப்போது நல்லா கொதித்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த எலுமிச்சை பழத்தை வந்து இதில் புழிஞ்சிக்கலாம். ஒரு 4-5 ட்ராப்ஸ் எலுமிச்சை பழம் போட்டால் போதும். எலுமிச்சை சாறை வந்து இதில் விட்டுட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு மூடி வச்சு மூடிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். நம்ம குடிக்கிற ஸ்டேஜ் கொஞ்சம் வெதுவெதுப்பான ஸ்டேஜுக்கு வரட்டும். இப்போ வந்து கொஞ்சம் ஆறிடுச்சு. அது நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ வடிகட்டிடலாம். நல்ல வாசனை வருது. இப்போ இந்த ஹெர்பல் டீயை வந்து நம்ம வடிகட்டிடலாம். ஒரு கிளாஸில் வந்து ஒரு வடிகட்டி வச்சு அவ்வளோதான். நம்மளோட ஹெர்பல் டீ வந்து தயாராகிடுச்சு. இதில் வந்து நீங்கள் சர்க்கரை அந்த மாதிரி இனிப்பு எதுவும் சேர்த்துக்கக்கூடாது அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் வந்து இப்படியே குடிக்கலாம். நல்லா தான் இருக்கும். அப்படி இல்லைனா வந்து ஒரு ஸ்பூன் தேன் சேர்த்து நீங்கள் குடிக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்பூன் இதில் தேன் சேர்த்துடுறேன். இது வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். இதை வந்து அப்படியே குடிச்சிட வேண்டியதான். இதை நீங்கள் டெய்லியும் காலையில் குடிச்சிட்டு வரும்போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து நிறைய வரும். இது நல்ல ஒரு புத்துணர்ச்சியாகவும் இருக்கும் அந்த நாள் ஃபுல்லாக. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அசத்தல் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.